Hi everyone, welcome to Voice of TM channel. So இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் நேம் வந்து பாத்தீங்க அப்படினா விஜய் நாராயணன். ஸோ இவர் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது ரெண்டாவது டைம் அப்பாயின் பண்ணப்படுறாரு. இதுக்கு முன்னாடி 2017 அஇஅதிமுக ஆட்சியில் இருந்தப்போ இவர் அப்பாயின் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் மறுபடியும் இவரை வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே ஆட்சியில் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னா என்ன, இந்த போஸ்ட் எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 165 படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு அரசு வழக்கறிஞர் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்களோட கடமைகள் அப்படின்னு வர்றப்போ 165 சப்டிவிஷன் 2 சொல்லப்பட்டிருக்கு. இவங்களோட கடமைகள் என்னென்ன, சரிங்களா? ஸோ இதில் வந்து இவங்களோட பணிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவது, அதாவது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டுக்காக போய் பேசக்கூடிய பிரதிநிதியாக இருக்கிறார். அது மாதிரி அரசு மற்றும் நிர்வாக வழக்குகளில் வாதாடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். மேலும் சட்டமன்றத்துக்குள் அனுமதி இவருக்கு உண்டு, சரிங்களா? இவர் சட்டமன்றத்துக்குள்ள எப்போ வேணா போய் என்ன பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் இவருக்கு ஓட் போடுற ரைட்ஸ் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயங்கள்ல வாக்களிக்கும் போது அட்வொகேட் ஜெனரலுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இல்ல. இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 177. மேலும் சட்டமன்றத்துக்குள்ள இருக்க எல்லா எம்எல்ஏக்கான உரிமைகள் 194வது சரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த அட்வொகேட் ஜெனரலுக்கான உரிமைகள் என்ன அப்படிங்கிறது 194வது சரத்துல சப்டிவிஷன் 4ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 2021க்கு முன்னாடி, அதாவது 2017 to 21 விஜய் நாராயணன் தான் அட்வொகேட் ஜெனரலா இருந்தாரு. 2021 to 23 வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின் பண்ணாங்க. 2024 to 26 லாஸ்ட் 2 இயர்ஸ் இவருக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா PS ராமன். இப்போ 2026ல மீண்டும் விஜய் நாராயணன் அவர்கள் அட்வொகேட் ஜெனரலா பதவி ஏற்றிருக்காரு. இது மாதிரி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மற்றும் ஜெனரலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் டிஎம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.